லட்சக்கணக்கான பெண்கள், அதாவது மிடில் ஏஜ் பெண்கள் அவதிப்படுற, ஆனா பெருசா டிஸ்கஸ் பண்ணப்படாத, இல்ல வெளியில சொல்லப்படாத பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அது நீங்க நினைக்கிற மாரி பிசிஓடியோ, ஏன் கேன்சர் கூட கிடையாது. இருமும்போதோ, இல்ல தும்மும்போதோ சடனா சிறுநீர் கசியுது பாருங்க. அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த மாரி இருமும்போது, சிரிக்கும்போது ஏற்படுற சிறுநீர் கசிவுக்கு மருத்துவ பேர் வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது எஸ்யூஐ. இது ஏன் வருதுன்னு தெளிவா பார்ப்போம். நம்ம உடம்புல சிறுநீர் பைக்கு கீழ ஒரு உறுதியான தசைப்பகுதி இருக்கு. அதுக்கு பேரு வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்னு பேரு. உங்க சிறுநீர் பை, கர்ப்பப்பை, சிறுநீர் குழாய், ஏன் மலக்குடல் இதெல்லாமே இந்த முக்கியமான உறுப்புகள்ல இதுதான் ஒரு ஊஞ்சல் மாரி தாங்கி பிடிக்குது. பட் சம்டைம்ஸ் இந்த தசைப்பகுதி ரொம்ப லூஸ் ஆயிடும், பலவீனம் ஆயிடும். குறிப்பா சொல்லணும்னா, இதுக்கு 2 மெயின் காரணங்கள் உண்டு. ஒண்ணு வந்து கர்ப்பம் மற்றும் பிரசவம். 2வது வந்து மெனோபாஸ் காலகட்டத்தில ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள். அதனால ஒரு சின்ன அழுத்தம் குடுத்தா கூட, அந்த சிறுநீர் பையோட வாய் வந்து கொஞ்சம் அதிகமா திறக்க ஆரம்பிச்சு, நம்மள அறியாமலே அந்த கசிவு வந்துரும். இந்த எஸ்யூஐக்கு தீர்வு இருக்கு. உடனே சர்ஜரி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்கல்ல, அதுதான் இல்ல. உங்க உடல்நிலைய முழுசா பரிசோதனை செஞ்சு பார்த்து தான் எந்த ஒரு சிகிச்சையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இத வந்து முழுமையா சரி பண்ணிக்கலாம்.